ஓவர்சீஸ் டூர் போயிருக்கீங்க, கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட் இஸ் மோர் தென் 2 lakhs ஆர் மோர் தென் 10 lakhs, ஃபாரெக்ஸ் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிமிட்ஸ் எல்லாம் நீங்கள் தாண்டி இருக்கீங்கன்னா இவங்களும் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒருத்தர் அசஸியாகவே இருக்க மாட்டார், ரைட்? அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஒரு 1 lakh தான் அவங்களுக்கு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் சடன்லி அவங்களுடைய பூர்வீக சொத்தை அவர் விற்கிறார். ஸோ சொத்து வித்தாலே நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் யூஆர் சப்ஜெக்டட் டு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் 0 taxன்னே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை அவருக்கு வந்த டேக்ஸை வந்து அவர் 54EC பாண்டில் போட்டு டேக்ஸையும் சேவே பண்ணுறாருன்னு கூட வச்சுக்கோங்க. இருந்தாலுமே கேபிட்டல் அசெட் ஒரு அசையா சொத்து விற்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த கரஸ்பாண்டிங் அசஸ்மெண்ட் இயரில் அவங்க டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இன்னொரு கேட்டகரி கூட இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 15GH எல்லாம் சப்மிட் பண்ண மறந்து போயிருப்பாங்க, ரைட்? ஸோ அவங்களுடைய பேரில் இல்லை பேனில் டிடிஎஸ் பிடிக்கப்பட்டிருக்கும், ஆனால் அவங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி இருக்காது. அப்போ அந்த பிடிக்கப்பட்ட டிடிஎஸை நீங்கள் எப்படி திரும்பி பெற முடியும்? நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் அந்த ரீஃபண்டையும் கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு குழந்தைய தவிர எல்லாருக்குமே டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு.